ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் தி மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ இந்த மர்மைடு கவுன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து கட்டிங் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஸ்டிச்சிங் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்ட்டை பார்க்கலாம். ஸோ இது தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர், செஸ்ட் ரவுண்ட், வெய்ஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட் அண்ட் நீ அபவ் ரவுண்ட், full length and front neck deep and back neck deep. ஸோ இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்ச மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்ம செஸ்ட்டு சுற்றி எடுக்கிறது செஸ்ட் ரவுண்ட் அண்ட் வெயிஸ்ட்டை வந்து கரெக்டாக நமக்கு எங்கே வந்து வருதோ அந்த இடத்துல எடுக்கிறது வெயிஸ்ட் ரவுண்டு அண்ட் ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த பட், அந்த பட்டை சுற்றி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஹிப் ரவுண்ட். இது எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நீ அபவ் ரவுண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம நீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் காலை கொஞ்சமாக க்ராஸாக வச்சு அதை ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நீ அபவ் ரவுண்டு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இது ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் மார்க்கிங்க்கு நம்ம ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை ஜஸ்ட்டு வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கொடுத்தா போதும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12 to 14 இயர்ஸ் வரைக்கும் கேர்ள் சைல்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஷோல்டர் ஸ்லோப்பும் அந்த நெக்கு வித்தையும் இந்த மாதிரி க்ராஸாக வந்து லைன் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ம்ஹோல் லைன் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே லென்த்து கொடுத்து ஹார்ம்ஹோல் லைனும் ட்ரா பண்ணிவிட்டு அதுதான் உங்களுடைய செஸ்ட் லைன். ஹார்ம்ஹோல் லைன் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அதை செஸ்ட் லைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் மார்க்கிங்க்கு நீங்கள் செஸ்ட் ரவுண்டு என்ன எடுத்தீங்களோ அது கூட தேவையான அளவுக்கு ஈஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கம்ஃபர்ட்டுக்காக நம்ம லூஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 இன்ச் ஆஃப் ஈஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வந்து ஆன்சரை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே 1/4 ஆஃப் த பார்ட் தான் போட போகிறோம். அதனால் 4ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வந்த ஆன்சரை அந்த செஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 23 கூட நீங்கள் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 இன்ச் நான் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன், அதாவது தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ மினிமமாக விட்டுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஃபிட்டிங்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஹார்ம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ஹார்ம்ஹோலினுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப்பை விட்டுட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 0.5 இன்ச்சஸ் அப்படி இல்லை 1/4 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பை விட்டுட்டு அங்கேருந்து இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹார்ம்ஹோல் கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் அந்த செஸ்ட் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம பண்ணியிருக்கிற ஹார்ம்ஹோல் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த பேக் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சேம் அதே வந்து நம்ம சென்டர் மிட் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷோல்டருடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்ம எல்லாத்துடைய லென்த்தும் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிஸ்ட் லைன், அதாவது மிட் ஆஃப் த ஷோல்டரில் இன்ச் டேப்பை வச்சுட்டு கரெக்டாக உங்களுடைய வெயிஸ்ட் எங்கே வருதோ அதோடைய லென்த்தை நீங்கள் வந்து பாடியிலேருந்து எடுத்துக்கணும். அது கூட ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு அதை வெயிஸ்ட் லைனுடைய மார்க்கிங்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 இன்ச்சில் உங்களுக்கு வெயிஸ்ட் வருது அப்படின்னா 10.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிப் லைன். அதே மாதிரி மிட் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக உங்களுடைய பட் ஏரியா எங்கே இருக்கோ அது வரைக்கும் லென்த் மார்க் பண்ணுறது தான் ஹிப் லைன். அது கூட ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிக்கோ, ஹிப் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நீ அபவ் ரவுண்டு. கரெக்டாக உங்களுடைய நீஸுக்கு மேலே நம்ம எங்கே அந்த ரவுண்ட் எடுத்தோமோ அதோடைய லென்த்து. ஸோ அதே மாதிரி எல்லாத்துடைய லென்த் எடுத்து அது கூட அரை இன்ச்சை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் லென்த்து கூட நீங்கள் ஒரு 1.5 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மார்க் பண்ணியிருக்கிற எல்லா லைன்லையுமே அதோடைய ரவுண்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். வெயிஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் அது கூட ஈஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். அண்ட் ஹிப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் அது கூட நீங்கள் ஒரு 2 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீ அபவ் ரவுண்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த நீஸுக்கு மேலே எடுத்துருக்கிற அந்த ரவுண்டை நீங்கள் ஈஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அல்லது 2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட எல்லாத்துக்குமே நான் வந்து சீம் அலவன்ஸ் தையலுக்காக 1.5 இன்ச்சு எல்லா லைன்லையுமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எடுத்துருக்க ரவுண்டு அது கூட ஈஸ் ஆட் பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இதே மாதிரி நான் எல்லா லைனையுமே மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த லைன்ஸை எல்லாமே கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஹிப் கர்வ்ஸ் கேர்ள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடுறேன்.
அதுக்கப்புறம் ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் வந்து அதை லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வெய்ஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன் அண்ட் நீ அபவ் லைன் இது எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கீழே அதே மாதிரி லென்த்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெக்கு டீப் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு 4.5 இன்ச் எடுக்கிறேன். மேலேருந்தே 4.5 இல்லை 4 இன்ச்சு கூட நீங்கள் போதும் சின்ன பசங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நான் 4.5 இன்ச் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ண போகிறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் மட்டும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மிட் ஆஃப் த ஷோல்டரில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து அந்த ஷோல்டர் ஸ்டாப்பு, கம்ப்ளீட் ஷோல்டர் ஸ்டாப்பு. ட்ரா பண்ண அந்த லைன்லேருந்து 1/4 இன்ச் ரைட்டு சைடும் 1/4 இன்ச் லெஃப்ட் சைடும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலாக டோட்டலாக நம்மளுடைய அந்த ஷோல்டர் ஸ்டாப்புடைய வித் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஷோல்டர் ஸ்டாப்புடைய வித். ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டாப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மிட் பாயிண்ட் ஹார்மோடைய மிட் பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஹார்ம்வெல் ஸ்கேலை வச்சு நான் வந்து நம்ம நெக்கு டீப் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அங்கேருந்து நம்மளுடைய ஹார்ம்வோல் லைனுடைய மிட் பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஸ்வீட் ஆர்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷோல்டர் ஸ்டாப்பையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அப்படியே கிராஜுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ம்வோல் கர்வோட ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம கீழே ஹார்ம்வோல் கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்டிச்சிங் எங்கே வருமோ அந்த இடத்துல நான் வந்து இப்போ இந்த கர்வ்லாம் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கட்டிங்க்கு நம்ம தனியாக அது அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹார்ம்வோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் லைட்டாக ஷேப் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஷேப் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பேக் பார்ட்டு வந்து எய்தர் நீங்கள் இதே ஷேப்பும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் ஷேப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் ஷேப் தான் கொடுக்குறேன். அதில் வந்து நான் இந்த ஷேப்பும் பெருசாக கொடுக்கல, ஸ்வீட்டாக ஷேப்லாம் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ நான் ஹிப் கர்வ் வச்சு அதை அப்படியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு அந்த ஸ்டிச் பண்ணி வரும்பொழுது ஷேப் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதாவது அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம கட் பண்ணும்போது அதே ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷேப் ட்ரா பண்ண பிறகு கீழே நம்ம லென்த்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து வித்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஹிப் லைனில் நீங்கள் என்ன மார்க் பண்ணியிருக்கிறீங்களோ அளவு அது கூட 7 அல்லது 8 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் கீழே ஃபுல் லென்த் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஹிப் லைனில் வந்து நம்ம ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 4 பண்ணி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அது கூட 7 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு கீழே டவுன் பார்ட்டில் அந்த லென்த்தில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்டர்னை வந்து கம்ப்ளீட்டாக டிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்டிங்காக விட்டுருக்குற அந்த லைனை அதே அவுட்டர் பார்ட்டில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கீழே இருந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதே மாதிரி அதே ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஸ்டிச்சிங் லைனில், ஸ்டிச்சிங் நம்ம எங்கே வருமோ அந்த இடத்துல அதே மாதிரி ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு போல் கட்டிங் லைனை மார்க் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத அந்த ஷோல்டர் ஸ்டாப்பை வந்து அப்படியே நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் வந்து ஷோல்டர் ஸ்டாப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுடைய பேட்டர்ன் பேப்பர் வந்து கட்டிங் ரெடி பண்ணியாச்சு. கீழே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளேரை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளேரை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த லைனை லைட்டாக வந்து கர்வ் கொடுக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு இந்த சைடு நம்ம ஃபோல்டிங் சைடில் என்ன லென்த் இருந்துச்சோ அதே லென்த்து தான் அந்த கார்னர் சைட்லேயும் இருக்கணும். அதே மாதிரி மெஷர் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதுக்கு லைனிங் வந்து காட்டனில் வந்து வெயிஸ்ட் வரைக்கும் ஒரு லைனிங் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரீப்பில் வந்து லைனிங் கொடுக்க போகிறேன். இப்போ வெயிஸ்ட் பார்ட் வரைக்கும் நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா காட்டன் லைனிங் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஃபோல்டிங் சைடில் இந்த பேட்டர்ன் ஷீட்டை வச்சுட்டு மேலே அந்த நெக் ஷேப்பு, அந்த ஹார்ம்வோல் கர்வ் அண்ட் வெயிஸ்ட் வரைக்கும் என்ன இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து அதே ஷேப்பில் மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறேன். அண்ட் அதே ஷேப்பு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கொடுக்க போகிற லைனிங் வந்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் வரைக்கும் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் த பேக் பார்ட்டுக்கு அதே மாதிரி ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஜிப்புக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த லைனிங் பார்ட்டை அதை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயிஸ்ட் லைனு அண்ட் இந்த ஹார்ம்வோல் கர்வ், அதுக்கப்புறம் இந்த நெக்கு ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேட்டர்ன் பேப்பரில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த பேக் பார்ட்டுக்கு மட்டும் அதே நெக் ஷேப் ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நெக் ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள்
சேம் இதே நீங்கள் ஸ்வீட் ஆர்ட் நெக் ஷேப்பே கொடுக்கலாம். பட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டான லைன் போட்டு அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்மளுடைய ஹார்ம்போ லைனில் மிட் பாயிண்ட்டில் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைனை, ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பேக் பார்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹார்ம்போல் கர்வும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் பேப்பரில் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணி இதை எடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணி முடித்த பிறகு அதுக்கான சீம் அலவன்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மேலே அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் எப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டு வெயிஸ்ட் லைன் வரைக்கும் காட்டனில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ கீழே ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி ஃப்ளாரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளார் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக கீழே அந்த நீ ரவுண்டுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லென்த்தை ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இல்லை 2 இன்ச்சு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு இதே மாதிரி சமமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இதோடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வித்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். 1 இன்ச்சுனா 1 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளார் வந்து நல்லாவே கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளார் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேட்டர்னில் எப்படி கட் பண்ணமோ அதை அப்படியே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஃப்ளார் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபோல்டிங் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் சைடில் வந்து ஜிப்புக்கான அலவன்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லா லைனும் அதே சேம் தான், அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீப் லைனிங் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீப் லைனிங் மேலே வந்து ஷோல்டர்லேருந்து டில் அந்த பாட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைனிங் வந்து அப்படியே வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். பேக் பார்ட்டில் நெக்கு மட்டும் நீங்கள் காட்டனை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸோடைய அந்த லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங் கட் பண்ண பிறகு இதை கொண்டு போய் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அதுவும் ஃபோல்டிங் சைடில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டாப் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேட்டர்ன் பேப்பரில் அந்த ஸ்டாப்புடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அதே லென்த்து டபுளாக எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ டோட்டலாக அதோடைய லென்த் வந்து ஒரு 3 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அப்போ 6 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக இதோடைய வித் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 1/2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஸ்டாப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாடிஸ் பார்ட்டை ஃபஸ்ட்டு காட்டன் பீஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த க்ரேப் லைனிங்கை எப்படி வச்சு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமிங் ஜூன் மந்த் ஆன்லைனில் ப்ளவுஸ் மாஸ்டர் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 10 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ப்ளவுசஸ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னென்ன ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆக போகுது, டியூரேஷன் என்ன, கிளாஸ் டைமிங் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர்.